வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விஜய் பக்கம் தாவும் பாஜக. தமிழிசை கொடுத்த அந்த ஷாக் ஆஃபர். தமிழக அரசியலில் புதிய திருப்பம். தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் புதிய வரவாக தரம் பதித்துள்ள நிலையில் அக்கட்சியின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு அரசியல் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. குறிப்பாக கரூர் சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பாக டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்தினர். விஜய் அடிப்படையில் பெரும் ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருந்தாலும் ஒரு முழுநேர அரசியல்வாதியாக அவர் களமிறங்கி போராடவில்லை என்றும், பிரச்சனைகளின் போது அமைதி காப்பது அரசியலுக்கு பொருந்தாதது என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் விஜயின் அரசியல் குறித்து தனது கருத்தை பகிர்ந்துள்ளார். விஜய் அனுமானங்களின் அடிப்படையில் பலமாக இருப்பதாக கருதப்படுவதாகவும், ஆனால் அனுபவத்திலும் ஆட்சி பலத்திலும் பாஜகவே வலுவாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அனுபவம் வாய்ந்த பாஜகவுடன் இணைவுதான் விஜய்க்கு சாதகமாக அமையும் என்றும், இல்லை என்றால் அவருக்கு தான் பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் அவர் ஓப்பனாக தெரிவித்துள்ளார். இது எந்த அளவுக்கு நியாயம் என்று அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தவிக தலைவர் விஜய் பாஜக பக்கம் சாய்வாரா, இல்லை பாஜகவுக்கு எதிராக தங்களுடைய போர்க்கொடிகளை தொகுப்பாரா என்று சற்று பொறுத்திருந்து காப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. தங்களுடைய ஓட்டு பதிவுகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தங்களுடைய கருத்துக்கள், இந்த செய்தியை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.